அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் குல்மோகர் மைத்ரி பாட்னா மஞ்சுவோட ரொம்ப ஃப்ரெண்டு. அவங்க பாட்னாவில் ரொம்ப நல்லா இந்த ஹெச்பிவி இன்ஜெக்ஷனை பற்றி அவங்க நிறைய சக்ஸஸ் ஆகிட்டாங்க இதில். ஸோ எனக்கு அவங்க தமிழ்நாட்டிலே வரணும்னு ஆசை. நம்ம குழந்தைக்கும் எல்லாம் நல்லது கிடைக்குமோ, அதனால் நம்மளுக்கும் இந்த விழிப்புணர்ச்சி நம்ம சைட்லேருந்து எல்லாருக்கும் பண்ணலாங்கிற ஒரு ஆசைனால நம்ம சரி இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, நம்ம இங்கே ஆரம்பிக்கலாம்னாங்க. அதனால் இதுக்கப்புறம் எல்லாம் அவங்க சொல்லுவாங்க என்னங்கிறது எல்லாத்தையும். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிஷியேட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றிணைவும் வாருங்கள் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ். இது குல்மோகர் மைத்ரி அண்ட் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் இணைந்து வழங்குகின்ற இந்த ஒரு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக நம்ம கேன்சர் ரிலேட்டடான இனிஷியேட்டிவ்ஸ்க்காக மட்டும்தான் நம்ம இது பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு கேன்சரில் நிறைய டைப் ஆஃப் கேன்சர்ஸ் நம்மளுக்கு இருக்குது. எஸ்பெஷலி உமன்ஸ் ஹெல்த் இனிஷியேட்டிவ்க்காக நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ இதில் குல்மோகர் மைத்ரி மஞ்சு மேம் ஆல்ரெடி அவங்க நார்த் இந்தியாவில் தேவர் பீன் ஃப்ரம் பீகார். ஸோ பீகாரில் அவங்க நிறைய இனிஷியேட்டிவ்ஸு உமன் ஹெல்த்துக்காக நிறைய எடுத்திருக்காங்க. பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் அதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸாக சர்விக் கேன்சர் அவேர்னஸ் அவங்க பெரிய லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ கவர்மெண்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் ஜார்க்கண்ட், கவர்மெண்ட் ஆஃப் பீகார், இந்த இடத்துல அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது அங்கே இருக்கிற ஹெல்த் மினிஸ்டர் இவங்களோட இனிஷியேட்டிவ் பார்த்து இதுதான் எங்களோட மிஷன் இந்தியா ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவர்மெண்ட் பெரிய இனிஷியேட்டிவ் எடுத்து இவங்களை என்கேஜ் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட சக்ஸஸ்ஃபுல் இனிஷியேட்டிவை நம்மளோட ஸ்டேட்லேயும் நம்ம கொண்டு வரணுன்றது தான் எங்களோட விருப்பம். ஸோ சார் நம்ம இருக்கிற கேன்சர்லேயே சர்விக்கல் கேன்சர் இப்போது ரொம்ப அதிகமாக பரவிட்டே இருக்குது. இதில் நம்ம தமிழ்நாடு தான் இருக்கிறதுலே செகண்ட் மோஸ்ட் பொசிஷனில் இருக்கிறனால நம்ம அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம இங்கே கொண்டு இந்த விஷயத்தை இந்த இனிஷியேட்டிவ்ஸை நம்ம எடுக்கிறோம். ஸோ நவ் ஐ எம் இன்ட்ரோடியூசிங் Manju Sinha ma'am from Gulmmohar Maitri to give a speech. Thank you, John. Namaskar. 15 years back, Gulmmohar Maitri की स्थापना हुई थी due to bad health condition of our society in especially girls and women. 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குல்மோகர் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதோட காரணம் என்னன்னாக்கா அந்த சொசைட்டியில் இருக்கிற அன்அவேர்னஸ்னால இது எதனால இதுவாச்சுங்கிறதுனால இதோட मोटिवेशन என்னங்கிறதுக்கு बिकॉज हमने ये देखा है कि महिलाओं ने हमेशा अपने आप को इग्नोर किया है, अपने हेल्थ को हर चीज़ को प्रायोरिटी दी है, बट अपने हेल्थ को उन्होंने इग्नोर किया है. எல்லா ஊர்லேயும் என்னன்னாக்கா அவங்க ஊர்னு சொல்கிறாங்க, ஆனால் நம்ம எல்லா ஊர்லேயும் என்னன்னாக்கா பெண்கள் தன் உடம்பை தான் பார்த்துக்கிறதே கிடையாது. குடும்பத்தை பார்த்துப்பாங்க, அடுத்தவங்களை பார்த்துப்பாங்க. ஆனால் இது பெண் சம்பந்தமாக நிறையா பாதிக்கிறதுனால பெண்கள் தன்னையும் தன் குழந்தைகளையும் எப்படி பார்த்துக்கணுங்கிறதுக்கோசரம் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி இதை जब हमारी इनिशिएटिव शुरू हुई थी जीविशा, जो कि ब्रेस्ट कैंसर अवेयरनेस और अर्ली डिटेक्शन के लिए था. ஜிவிஷா இவங்க ஆரம்பித்தது early detection of cancer ப்ரோக்ராம்க்கு தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலேருந்து இவங்க எப்படி போனாங்க? Then हमने स्टार्ट किया नव्या. इट्स अ बिगिनिंग ऑफ वुमेनहुड. वी सर्व 11,000 गर्ल्स HPV वैक्सीन. We completed 11,000 doses in Bihar and Jharkhand. நவ்யாங்கிற ப்ரோக்ராமை இவங்க ஆரம்பித்தாங்க. அதில் 11,000 குழந்தைகளுக்கு இவங்க ஸ்க்ரீனிங் பண்ணி, தப்பாக இருந்தால் நினச்சிக்கோங்க, நான் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தான் பேசுகிறேன். நவ்யாங்கிற இன்ஸ்டியூஷன் ஆரம்பித்து 11,000 குழந்தைகளுக்கு இவங்க பண்ணதில் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக கிடச்சது. இவங்களுக்கு அவேர்னஸ் நிறையா கிடச்சதுங்கிறதுனால இவங்க அதை கண்டினியூ பண்ணுறாங்க. एंड WHO की रिपोर्ट के हिसाब से आने वाले 10 इयर्स में सर्विकल कैंसर एक बर्निंग इशू होगा पूरे इंटायर वर्ल्ड के लिए. அடுத்த இந்த சர்விக்கல் கேன்சர் இன்னொரு 10-15 வருஷத்துக்குள்ள த்ரூ அவுட் இந்தியா மாத்திரம் கிடையாது, த்ரூ அவுட் யூனிவர்ஸு உலகம் முழுக்க இது ஒரு பெரிய இஷ்யூவாக வரப்போகுது. அதை கண்டுபிடிச்சி எப்படி நம்மளால் முடிஞ்சதை எப்படி நம்ம போலியோவை எராடிகேட் பண்ணுமோ, இது நான் பேசுகிறேன், போலியோவை எப்படி நம்ம ஸ்லோவாக எராடிகேட் பண்ணமோ இதையும் அந்த அளவுக்கு ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாங்கிற நம்மளோட இதுதான் இது मोटिवेशन. सर्विकल कैंसर एक ऐसा कैंसर है जो ह्यूमन पैपिलोमा वायरस से होता है. दैट्स व्हाई इट इज प्रिवेंटेबल. இது ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்னு ஒரு வைரஸ்னால இது பரவுறது. அதை நம்ம இப்போ கண்டுபிடிச்சி விட்டாங்க ஸ்க்ரீனிங் பண்ணி, அதனால அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாங்கிற ஐடியா.
ये स्किन टू स्किन होने वाला डिजीज है जिस पे बात करना बहुत ज़रूरी है, बट हमने टैबू बना लिया है, दैट्स वाई हम इस पे बात नहीं करते. இது வந்து இது ஒரு மாதிரி வைரஸ் ஸ்கின்லேருந்து பரவுறதுங்கிறாங்க. இதுக்கு வந்து டேபுலாம் ரெடி பண்ணிட்டாங்க. இது நிறைய பேசுறதோட ஸ்க்ரீனில் பார்த்தாக்கா அதோட நிறைய என்ன டீட்டெயில்ங்கிறது மேம் சொல்லுவாங்க உங்களுக்கு. அவங்க சொல்கிறதோட மேம் சொல்லுவாங்க என்னங்கிறது. लास्ट ईयर जब फर्स्ट टाइम मेरा चेन्नई आना हुआ था सम रीज़न, दैट्स वाई हमने सर्च किया था और तमिलनाडु सेकेंड हाईएस्ट जो रेट है ड्यू टू स्क्रीनिंग. So thanks to here health minister and वो भी बताइए कि तो स्टैटिस्टिक्स में पता चला ना कि तमिलनाडु में यहाँ हमारे पास सारे जो हाँ, रिपोर्ट्स हैं reports हैं, वो सर्टिफाइड रिपोर्ट्स हैं. दैट्स वाई आई फील कि हमें यहाँ भी काम करना चाहिए, बिकॉज यहाँ स्क्रीनिंग था, वैक्सीनेशन नहीं था मास लेवल पे. தமிழ்நாட்டில் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணதில் நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து நிறைய இடத்துல சர்வே பண்ணதில் தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது. நம்பர் 2 இருக்குது தமிழ்நாடுன்னு. நாங்களும் அன்றைக்கி கேட்டோம் எப்படி தமிழ்நாடு நம்பர் 2ன்னு. ஏன்னா நம்ம வந்து சென்னை மாத்திரம் நினச்சிக்கிறோம். நாட் ஒன்லி சென்னை, தமிழ்நாடு ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட் இதிலெல்லாம் நிறையா இருக்குது. ஸ்க்ரீனிங் பண்ணதில் ரிப்போர்ட் அங்கே தான் நிறையா வந்திருக்குன்னு வருது. हमने एक दिन का सिंगल मैक्सिमम जो डोजेज है, एक दिन में हमने 1100 गर्ल्स को वैक्सीनेट कराया था, जो कि एक नेशनल रिकॉर्ड भी है. இவ வந்து ஸ்க்ரீனிங் பண்ணதில் ஒரே நாளில் 1000 குழந்தைகளுக்கு வந்து இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை ரெக்கார்டு வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா நான் முன்னாடி இதில் கேட்டது எப்படி வந்து இதுவாக நம்ம எப்படி இதுனாங்கிறது அவங்கள்ட்ட ரிப்போர்ட் இருக்குது. ஃபுல்லாக ஒரே நாளில் 100 குழந்தைகளுக்கு வந்து டயக்னோஸ் ஆன ரிப்போர்ட் இருக்குது. அதை வந்து तो 4 स्टेट में हमारे काम चल रहे हैं. दैट्स वाई हमने तमिलनाडु को चुना. यहाँ का एटमॉस्फेयर, यहाँ के लोग बहुत अच्छे हैं, बहुत सपोर्टिव हैं और यहाँ पे काम करना मुझे लगता है कि ज़रूरत भी थी. तो हम अपने ही लोगों को सपोर्ट करने के लिए हमने अपने ब्रांच को जस्ट लॉन्च किया है यहाँ पे. இவங்க வந்து பீகாரில் தான் பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து இப்போ லாஸ்ட் 3 மாதமாக நாங்கள் பேசுறதுல அவங்க என்னென்னு இங்கே நம்மளாமல் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருக்கும். ஏன் நம்ம இங்கேயும் அவேர்னஸ் கொண்டு வரக்கூடாதுங்கிறதுனால அடுத்த ஸ்டேட்டை அவங்க இங்கே செலக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு இங்கே நிறையா இருக்கிறதுனால இங்கே நம்ம எவ்வளோ பேருக்கு இது பண்ண முடியுமோ நம்ம அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணி நம்மளும் கொண்டு போகலாம் அவங்க கிட்ட வரைக்கும் என்னங்கிறத நம்மளும் கோஆப்ரேட்டிவாக இருக்கும் தமிழ்நாடு பீப்புளுங்கிறத அவங்க ஃபீல் பண்ணுறேங்கிறாங்க. अवेयरनेस, एजुकेशन, ट्रेनिंग प्रोग्राम्स, अर्ली डिटेक्शन एंड प्रिवेंशन, दिस इज आवर USP. Awareness, education, training programs for professionals and school teachers, like, and early detection. This is called for breast cancer is mammography, and early detection in cervical cancer called HPV test or pap smear test, and prevention is HPV vaccine. அத்தனை இதுவும் அவங்க ப்ரிவென்டிவ் எல்லாம் பண்ணுறாங்க இவங்க சொன்னது. அதுக்கப்புறம் ஹெச்பிவி வேக்சின்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற ப்ரிவென்டிவ் டெஸ்ட் எல்லாம் 5 விதமான டெஸ்ட்டு எல்லாமே இவங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஹெச்பிவி இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் முன்னாடி எல்லா ப்ரிவென்டிவும் 5 டைப்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிவ் எல்லாமே பண்ணுறாங்க. இவங்க ஸ்கேன் பண்ணி கம்ப்ளீட்டாக 5 டைப்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிவ்ஸ். सो हम यहाँ पे गैदर्ड हुए हैं अपने यूनाइट विद अस जो हमारा अपकमिंग इवेंट्स है इसके बारे में के साथ बात करने के लिए. இதை இன்னும் முன்னுக்கு கொண்டு போகிறதுக்கோசரம் நம்மளோட வந்திருக்கிற டாக்டர் வாணி மேடம் வந்து இதோட நம்மளுக்கு நல்லா பெட்டராக எல்லாம் சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட ஹேண்ட் ஒர்க் பண்ணுறோம். यूनाइट विद अस इसके बारे में बताना है. दिस इज आवर इवेंट, अपकमिंग इवेंट. This is our upcoming event, Unite with Us. இதோ யுனைட் வித் அஸ்ங்கிற இதோட தான் நம்ம கனெக்ட் ஆகிட்டு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் இங்கே தமிழ்நாட்டில். एंड हमारी कोशिश है कि हम उस दिन 2100 गर्ल्स को एज्ड 9 to 14 ईयर्स हम उनका फर्स्ट डोज कंप्लीट कर पाए. ஒரு 2500 குழந்தைகளுக்கு கூடிய சீக்கிரம் வந்து ஃபஸ்ட்டு டோஸு தமிழ்நாட்டில் போடலான்னு ரொம்ப கூடிய சீக்கிரம் பிளான் பண்ணியிருக்காங்க பண்ணுறதுக்கு. அதுக்கு தான் இப்போ இந்த மீட்டிங்லாம் நடத்துகிறாங்க, ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. और एक जो मेजर अनाउंसमेंट है वो हमारे पार्टनर जॉन है, ये आपको बताएंगे. இதோட மேஜர் அனௌன்ஸ்மெண்ட்னா இவங்களோட பார்ட்னர் மிஸ்டர் ஜான் சொல்லுவார் உங்களுக்கு ஃபர்தராக என்னங்கிறது. ரைட், தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஃபார் திஸ். யுனைட் வித் அஸ் இது வந்து ஒன்றிணைவும் வாருங்கள்.
இதில் வந்து நம்ம இந்த இனிஷியேட்டிவ் நம்ம ஏன் எடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு தான் இப்போ செகண்ட் பிளேஸில் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு இங்கே ஸ்க்ரீனிங் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது, நம்ம தான் இந்தியாவிலே செகண்ட் ஸ்டேட்டாக இருக்கும் அந்த சர்வே கேன்சர். இந்த கேன்சர் வந்து கண்டிப்பாக நம்மளால் முன்னெச்சரிக்கையாக ப்ரிவெண்ட் நம்மளால் பண்ண முடியும். அப்போ நம்ம பண்ணணும்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு எடுத்து அந்த ஸ்க்ரீனிங்கில் எடுத்து கண்டிப்பாக பீப்புளுக்கு வேக்சினேஷன் பண்ணால் கண்டிப்பாக நம்ம இந்த கேன்சரை ப்ரிவெண்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் தான் நம்ம ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்கோமே தவிர நம்ம ஸ்டேட்டில் இன்னும் ஃபுல் வேர்ட்ஸ் தான் நம்ம இன்னும் யாரும் ஸ்க்ரீனிங்க்கு முன் வரல. ஸோ இப்போ இவங்களை நம்ம வந்து இந்த இனிஷியேட்டிவ்க்கு நம்ம இங்கே பெர்ஃபார்ம் பண்ண சொல்கிறது, கண்டிப்பாக இதுக்கு ஒரு பெரிய அவேர்னஸ் ப்ரோக்ராம் மக்கள் இடத்துல நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ கண்டிப்பாக அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் மூலமாக பீப்புள் வந்து ஸ்க்ரீனிங்க்கு வரணும். ஸோ ஸ்க்ரீனிங்க்கு வரவங்கள அதில் யாருக்கு ஆக்டிவாக இருக்காங்கன்றதை பார்த்து அவங்களுக்கு வேக்சினேஷன் கொண்டு வந்து கண்டிப்பாக இந்த கேன்சரை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுன்றது தான் இந்த யுனைட் வித் அஸோட கம்ப்ளீட் நோக்கம். ஸோ அது நம்ம தமிழ்நாடுல கொண்டு வந்து நம்ம தமிழ்நாட்டில் இது வந்து கேன்சர் ஃப்ரீ சர்விக்கல் கேன்சரை வந்து கேன்சர் ஃப்ரீ ஸ்டேட்டாக மாநிலமாக நம்ம மாற்றுறது தான் இந்த இனிஷியேட்டிவோட ஒரு முழு கட்டமான ஒரு முயற்சியாக நம்மளுக்கு இருக்குது. ஸோ இந்த ஈவெண்ட்டில் நம்ம என்ன ஒரு ஸ்பெஷலைஸாக நம்ம பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிஷினை வந்து நம்ம ஓவர்சீஸ்லேருந்து நம்ம இங்கே இந்தியாவுக்கு கொண்டு வரோம். அந்த மிஷின் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற டெஸ்ட் வந்து பேப்ஸ்மியர்னு ஒரு டெஸ்ட் தான் இருக்குது. ஆனால் அந்த மிஷின் வந்து இயர்லி டிடெக்ட் பண்ணும், முன்னெச்சரிக்கையாக அது வந்து முன்கூட்டியே அதை டிடெக்ட் பண்ணும். ஸோ வைரஸ் ஆக்டிவாக இருக்கா இன்ஆக்டிவாக இருக்கான்ற ஒரு mRNA டெஸ்ட் மூலமாக நம்ம வந்து சீக்கிரமாக அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ வைரஸ் ஆக்டிவாக இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம இமீடியட்டாக நம்ம வந்து நம்ம வேக்சினேஷனுக்குள்ளே கொண்டு போய் நம்ம இந்த கேன்சரை நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மிஷின் இப்போ இந்தியாவில் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம வந்து இந்த இனிஷியேட்டிவ் மூலமாக அந்த மிஷினை நம்ம இந்தியாவுக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் இதோட பிக்கஸ்ட் ஹைலைட் இந்த ஈவெண்ட். அதுவும் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு ஆல் ஓவர் இந்தியா நம்ம இந்த இடத்துல நம்ம அதை லான்ச் பண்ணி நம்ம பீப்புளுக்காக அதை செய்கிறோன்ற போது அது ஒரு பிக் இனிஷியேட்டிவ். அது மட்டும் கிடையாது, இப்போ இங்கே இருக்கிற ஒரு கேர்ள்ஸ் ஒரு 9 years to 14 years இருக்கிற கேர்ள்ஸ்க்கு நம்ம வந்து ஒரு 2100 கேர்ள்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு வேக்சினேஷன் ப்ரோக்ராம் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது வந்து குல்மஹர் மைத்ரியோட ஸ்பெஷல் இனிஷியேஷன். ஸோ அவங்க ஒரு சிஎஸ்ஆர் மூலமாக கம்பைன் ஆகி நம்மளுக்கு வந்து 2100 பீப்புளுக்கு ஒரு ஃப்ரீ வேக்சினேஷன் கேம்ப், அவ்வளோ பெரிய பீப்புளுக்கு, ஏன்னா 2500 பேருக்கு ஒரே நாள் வேக்சினேஷன் பண்ணுறது அது ஒரு லார்ஜஸ்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ அதை நம்ம இங்கே பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். அது இல்லாமல் பெரிய லார்ஜஸ்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம், ஆன் கிரவுண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம், நம்ம மோர் தென் 15,000 கேர்ள்ஸ்க்கு நம்ம ஒரு பெரிய அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நம்மளுக்கு எல்லா சப்போர்ட்டும் நம்மளுக்கு ஆல் ஓவர் இந்தியா. இது வந்து ஒரு நேஷனல் வைட் ப்ரோக்ராம் தான், இது ஸ்டேட் வைட் நம்ம டிஃபைன் பண்ணல. ஸோ இதை வந்து நம்ம கின்னஸ் ரெக்கார்டாக நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம இதை பர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஃபேக்டர். ஏன்னா இது இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அட்டெம்ப்ட் பண்ணுற ஒரு அஃபிஷியல் அட்டெம்ப்ட். ஸோ அது வந்து இத்தனை பீப்புளுக்கு நம்ம இத்தனை பேரோட லார்ஜஸ்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம், அது இல்லாமல் நம்மளுக்கு லார்ஜஸ்ட் வேக்சினேஷன் ட்ரைவ் வெறும் ஒன் டேல நம்ம இதை பர்ஃபார்ம் பண்ணுறதுனால தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி யூனியன் கவர்மெண்ட்டும் சரி இணைந்து நம்மளுக்கு வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக யூனியன் கவர்மெண்ட்லேருந்து ஒரு 2 மத்திய அமைச்சர்களும் சரி வர வாய்ப்பு இருக்குது, வர்றதுக்கு முயற்சி பண்ணி கொண்டு வரும். ஸோ லோக்கல் ஸ்டேட்லேயும் நம்ம வந்து அது விஷயங்களுக்கு உண்டான அமைச்சர்களும் அதுக்குண்டான தலைமை கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸும் இதில் வந்து பங்கேற்கிறாங்க. ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் நம்மளுக்கு இங்கே அஃபிஷியலாக நம்மளுக்கு அட்டம் பண்ணுறோன்னு சொல்லும்போது அது நம்ம ஸ்டேட்டு செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டேட்டு இம்பேக்ட் ஸ்டேட்டுன்றது நம்ம அட்டம் பண்ணுறது வந்து எல்லாருக்கும் அந்த அவேர்னஸ் போய் சேரணும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஸ்க்ரீனிங்க்கு கொண்டு வரணும். இந்த மிஷின் நிறைய பீப்புளுக்கு பயன்படுத்தி அதுலேருந்து வைரஸ் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வேக்சினேஷன் கொண்டு வந்து நம்ம இந்த வைரஸை நம்ம எராடிகேட் பண்ணுறது தான் இந்த முழுக்கட்டத்தோட நோக்கம். ஸோ இதுதான் இந்த யுனைட் வித் அஸோட ஒரு நோக்கம். ஸோ அதுக்கு தான் நம்ம எல்லாருமே ஒன்றிணைவோம் வாருங்கள் சொல்லி நம்ம இந்த இனிஷியேட்டிவ் நம்மளுக்கு கொண்டு வரோம். இது வந்து எங்கே நடக்க போகுதுன்னா சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் மார்ச் 2ஆம் தேதி இதை பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அன்றைக்கி வந்து இது இந்த பிக்கஸ்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம் 15,000 குழந்தைங்களுக்கும் ப்ளஸ் 2,100 பிள்ளைங்களுக்கு தேவையான வேக்சினேஷன் ட்ரைவும் நம்ம அன்றைக்கி அங்கே கொண்டு வர மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் பிக்கஸ்ட் இனிஷியேட்டிவ் இன் இந்தியா. ஸோ இது வந்து நமக்கு மத்திய இதுவும் சரி சென்ட்ரலும் சரி இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி இணைந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த அனைவருக்கும் வணக்கம். இந்த ப்ரோக்ராம் வந்து ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட பர்சனல் ஃபீலிங் ஒரு இது இருக்குது. சின்ன வயசுலேருந்து ஃபஸ்ட்டு டெத்து நான் என்னோடய ஸ்கூல் படிக்கும்போது என்னோட ஊரில் கிராமத்தில் ஒரு அம்மா 35 வயசில் 5 குழந்தைங்களை விட்டுட்டு இறந்து போகிறாங்க. எல்லாம் சின்ன சின்ன பசங்க, என்னோட படிக்கிற பசங்க வீட்டை விட்டு வராங்க. அப்போ தெரியும் அந்த அம்மாவுக்கு கர்ப்பவாய் புற்றுநோய், உதரமும் வெள்ளையும் போய் இறந்தாங்கன்னு. அப்போ எனக்கு தெரியாது, நான் டாக்டராக போகிறேன், டாக்டராக இங்கே வந்து உட்காந்து. ஆனால் அது மனசில் பதிந்த ஒரு இது. அப்போ அது கண்டறிதல் முறைகள் கிடையாது. புற்றுநோயின்னு ஒன்று இருக்கும் ஒன்று, அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் கிடையாது, அதை கண்டறிதல் முறையும் கிடையாது. அந்த கிராமத்தில் அவ்வளோ அவேர்னஸும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அது போனாங்க. இப்போ 50 வருஷம் ஆச்சு.
அதுக்கப்புறம் நான் படிக்கும்போதும் பார்த்துருக்குறேன். என்னுடைய படிக்கிற நேரத்தில் அந்த வர்ற பேஷண்ட்ஸ் எல்லாம், ஓபிக்கு வரவங்கெல்லாம் யாரும் ஏர்லி ஸ்டேஜில் வந்தது கிடையாது. வரும்போதெல்லாம் அந்த ஓபிக்கு போகணுனாலே எங்களுக்கெல்லாம் ஒரு அவேர்னஸாக இருக்கும். அவ்வளோ ஒரு ஸ்மெல் இருக்கும், அந்த கேன்சர் ஸ்மெல். அது வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணுங்கிற ஒரு இதுவே வருவாங்க. தட் ரியலி லேட் ஸ்டேஜ். அப்போ நாங்கள் கண்டுபிடிச்சி பண்ணும்போது அப்போ தான் இனிஷியலாக இதை கண்டுபிடிக்கலாம், இதை ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடியே 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இதை நமக்கு திருவள்ளுவர் அழகாக சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாரு. அதை தான் நம்ம இவால்வேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம என்னென்னா, நோய் நாடி நோய் முதல் நாடி அதிதணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். அதில் இருக்கிற ஒவ்வொரு வரியும் தான் இப்போ நம்ம இந்த 40-50 வருஷமாக இந்த கேன்சருக்கு பண்ணிட்டு வரோம். இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி, அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கேன்சர் புற்றுநோய்க்கும், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கும், பிரஸ்ட் புற்றுநோய்க்கும் கொடுக்குறோன்னா, நம்ம ஒரு காலத்தில் இந்தியாவில் கர்ப்பப்பை புற்றுநோய் தான் நிறைய இருந்தது. இப்போ செகண்டாக இருக்குது. அதை பற்றி ஒரு சிறளவு நாலேஜ் இருந்தால் தான் வேர்ல்டு வைடில் பார்க்கும்போது, ஆண்கள் பெண்கள் ரெண்டுலேயும் பார்க்கும்போது இருக்கிற கேன்சர்லேயே கர்ப்பப்பை புற்றுநோய் 8வது இடத்துல இருக்குது. அதையும் பெண்களுக்கு இருக்கிறதுல 4வது இடத்துல இருக்குது. இந்தியாவில் இது 2வது இடத்துல இருக்குது. அதுலேயும் நமக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, நம்ம இந்தியாவுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குது. இருக்கிறதுலையே மெயின் 10 நாடுல சைனா ஃபர்ஸ்ட்ல இருக்குது. அவங்களுக்கு ஒரு மொத்த கேன்சரே 6 லட்சத்துக்கு மேலே ஒரு வருஷத்துக்கு கேன்சர் புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோயை கண்டுபிடிக்கிறாங்க. அதில் பாதி பேர் 2 லட்சத்துக்கு மேலே அவங்க இறந்து போகிறாங்க. சைனாவில் 1,50,000 மேலே கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அவங்க இறக்குற விகிதம் ஒரு 50,000 60 தான். ஆனால் நம்ம இதில் கண்டுபிடிக்கிறது 1,27,000 மேலே. ஆனால் நம்ம இதில் இறந்து போகிறவங்களோட விகிதம் 78,000 79,000. ஸோ இந்த ப்ரப்போர்ஷன், அந்த நம்மளுடைய இதை பார்த்தீங்கன்னா, கேஸை விட இறந்து போகிறவங்க எந்த கண்ட்ரியில் ஜாஸ்தி இருக்காங்கன்னா அது நம்ம இந்தியாவில் தான் இருக்காங்க. சைனா நம்பர் 1 டிசீஸ் நிறையா இருந்தாலும் அங்கே இறப்பு விகிதம் குறைச்ச. ஏன்னா அவங்க இதில் என்னென்னா, நம்ம சொன்ன மாதிரி நோய் நாடி நோய் முதல் நாடிங்கிற மாதிரி, நோய் எதனால் வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு தகுந்த சிகிச்சைகளை என்ன பண்ணலாங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு தகுந்த சிகிச்சைகளை பண்ணி அது அவங்களுக்கு ஒத்துக்குதான்னு பார்த்து அதுக்கு தகுந்த பண்ணணும். அதான் நமக்கு சொல்லியிருக்கிறார் வள்ளுவர். அதை நினச்சி பார்க்கும்போது இப்போ இது ஏன் அவங்களுக்கெல்லாம் குறைச்சி வருதுன்னா, அவங்கெல்லாம் ஏர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்கிறாங்க. ஏர்லி ஸ்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபிசிஷியன் இவர் சொல்லியிருக்காரு, எட்வர்டு ஒன்று, கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட்டே ப்ரிவென்ஷன் தான் அப்படின்னு. ப்ரிவென்ஷன் தான்னா தடுக்கிறது தான், அதனுடைய வராமல் பாதுகாப்பது தான் கேன்சரோட மெயின். இது எல்லா கேன்சருக்குமே முடிஞ்ச வரைக்கும் நம்ம பார்க்கலாம். சில இது ஜெனட்டிக்காக இருக்கிறது கஷ்டம். ஆனால் எந்த ஒரு டிசீஸை நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியுமோ, தடுக்க முடியுமோ தடுப்பூசிகள் போட்டு, அந்த கேன்சரில் இவ்வளோ கேஸ் டெத் ஆகிறது பெரிய விஷயமா இருக்குது. அதனால தான் நிறைய ஆர்கனைசேஷன், நிறைய ஈவன் வேர்ல்டு ஹெல்த்து, உலக சுகாதார மையம், கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், இப்போ ப்ரெக்னன்சி மாதிரி, அதுக்கப்புறம் இந்த கோவிட் வருது, அந்த மாதிரி டிசீஸ் இருக்குல்ல, அதை நம்ம பப்ளிக் ஹெல்த் ப்ராப்ளம்னு சொல்லுவோம், காலரா இதெல்லாம். அந்த மாதிரி ஒரு கேன்சரை ஒரு பப்ளிக் ஹெல்த் ப்ராப்ளம் மாதிரி பார்த்து, இது ஒரு டிசீஸ்ன்னு நினைக்காம இது ஒரு பப்ளிக் ஹெல்த் ப்ராப்ளம்னு பார்த்து அதில் அவங்களோட எஃபர்ட்டை போட்டு இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், என்ன பண்ணலாங்கிறதுக்காக தான் ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ணாங்க. இது எப்படியா இருந்தாலும் அது இந்தியாவில் நிறையா வந்தது. நிறையா இப்போ லாஸ்ட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு 10-20 வருஷம், 90லேருந்து இந்த டிசீஸ் இருக்குது. பட் இப்போ கொஞ்சம் நமக்கு டிசீஸ் ரேட்டு குறைஞ்சிருக்கு. ஒரு 20%, மார்ட்டாலிட்டி 30% குறைஞ்சிருக்கு நம்ம இந்தியாவில். அதை விட இன்னும் குறையிறதுக்கு நிறைய எல்லா ஹெல்த் பர்சனலும், ஒரு தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்ட் ப்ளஸ் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் சேர்ந்து தே ட்ரெயின்ட் ஆல் த ஹெல்த் பர்சனல்ஸ் நூக் அண்ட் கார்னரில் இருக்குது. ஏன்னா மக்கள் வரமாட்டாங்க, நம்ம ஹெல்த் மக்களை ட்ரெயின் பண்ணி அந்தந்த ஊர்களில் இருக்க மாதிரி வசதி தர மாதிரி அதுக்கு ஸ்க்ரீனிங் ப்ரொசீஜர் பண்ணாங்க. அப்போது வயாவிலைனும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் வந்தால் பாப்ஸ்மியர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் லிக்விட் பேஸ் சைட்டாலஜி, இந்த மாதிரி சின்னதாக பண்ணிக்கிட்டு ஓரளவுக்கு மொத்தமாக பண்ண முடியாது. இவங்க மட்டும்தான் ட்ரெயின் ஆனாங்க. கம்பல் பண்ணி இந்த டெஸ்ட்டுகளை எடுத்தாங்க. ஒரு 14 லட்சம் 14 லட்சம் பேருக்கு மேலே அவங்கள ஸ்க்ரீன் பண்ணாங்க.
ஸ்க்ரீன் பண்ணி அதில் ஒரு 3% அப்நார்மல் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதில் என்ன ஒரு முக்கியமான இதுனா, இப்போ நம்ம ஸ்க்ரீன் பண்ணிட்டோம்னா டிசீஸ் வந்து 1% தான் வருது. அதை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பண்ணாதவங்களுக்கு 4% மேலே இந்த டிசீஸ் வருது. ஸோ அதனால் ஸ்க்ரீனிங் வந்து ஃபஸ்ட்டு எந்த வியாதியாக இருந்தாலும் முதல்ல தடுப்புறது எப்படி, அடுத்தது வந்து எவ்வளோ சீக்கிரம் இதை கண்டுபிடிக்க முடியுமோ அதை கண்டுபிடிச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. அது எந்த கேன்சராக இருந்தாலும் எந்த வியாதியாக இருந்தாலும் இதுதான் புரோட்டோக்கால். அதுக்கு தகுந்தாலே மருந்து கொடுக்கறது, அந்த மருந்து அவங்களுக்கு ஒத்துக்கிற மாதிரி இருக்கிறது கொடுக்குறது. இதை தான் நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த ப்ரிவென்ஷனில் இப்போ ஸ்டெப்பாக நம்ம போயிட்டே இருக்கிறோம். இப்போ வந்து வயாவிலையில் வந்து ஓரளவுக்கு சென்சிட்டிவ் அவங்க பார்ப்பாங்க, அது ஒரு ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல் பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்தது பாப்ஸ்மியர் வந்தாங்க, பாப்ஸ்மியர் டாக்டர்ஸ் பார்ப்பாங்க. அதில் வந்து அந்த டிஷ்யூவோட செல்லுவே இருக்கும், அதை வச்சு கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் அந்த வைரஸ் காஸ் பண்ணுற வைரஸை கண்டுபிடிச்சாங்க. ஸோ இப்படி கண்டுபிடிச்சி கொண்டுட்டு வந்து தான் இப்போ ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம். பட் இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீனிங் ப்ரொசீஜரில் எல்லா நாட்டிலையும் விட நம்ம நாட்டில் 2% தான் ஸ்க்ரீனிங் பண்ணப்படுது. மற்ற நாள்லாம் 10-15 ஸ்க்ரீன் ஆகும்போது நம்ம நாட்டில் மட்டும் இன்ன வரைக்கும் ஸ்க்ரீனிங் வந்து 2% தான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு கவர்மெண்ட்டு, ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் எல்லாம் நிறையா இது பண்ணுறாங்க. பட் இட்ஸ் நாட் ரீச்சிங். ஸோ இப்போ எனக்கு உண்மையிலே இந்த ஆர்கனைசேஷன் இதை ஒரு தீமாக எடுத்து பண்ணுறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. 30லேருந்து 40 வயசில் இருக்கிறவங்க தான் இறந்து போகிறாங்க கேன்சர் சர்வீஸில். அதனால் 30 வயசில் ஸ்க்ரீன் பண்ணி ஒன்றும் இது கிடையாது. எப்போ ஸ்க்ரீன் பண்ணி பாசிட்டிவ் கண்டுபிடிக்கிறாங்களோ, அந்த வைரஸ் தான் முக்கிய காரணம், கண்டுபிடிக்கிறாங்களோ அப்போலேருந்து 10 வருஷம் ஆகும் அவங்களுக்கு டிசீஸ் வர்றதுக்கு. ஸோ அந்த வயசில் கண்டுபிடிச்சிட்டா அவங்கள கண்டிப்பாக ட்ரீட் பண்ண முடியும். அதனால் இப்போ 20 வயசுலேருந்து 29 வயசுக்குள்ள இப்போது எங்களுக்குன்னு ஒரு அசோசியேஷன் இருக்குது, ஓஜி மக்களுக்கு, ஓஜி. அவங்க வந்து 20 வயசுலேருந்து 29 வயசில் இருக்கிற எல்லாத்தையும் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஸ்க்ரீன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக இதை ப்ரிவென்ட் பண்ணி காப்பாற்றலாம்னு நினைக்கிறேன். இருக்கும். தேங்க்யூ ஃபார் அனைவருக்கும் மாலை வணக்கம். இது கேட்கும்போது எனக்கே பயமாக தான் இருக்குது. ஏன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது when I was 26, I was advised by the doctor to take this cervical cancer. ஆனால் இப்போ வரைக்கும் நான் எடுக்கலை. ஏன்னா அதுக்கான நமக்கான ஒரு விழிப்புணர்வு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கே நான் ஒரு அட்வொகேட், நம்ம ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டு, இதுமாதிரி இருந்தாலும் நமக்கு அதோட ஒரு அவேர்னஸ் இல்லை. பட் இப்போது குல்மெஹர் அண்ட் ஜஸ்ட் 2 பேரும் சேர்ந்து இவ்வளோ பெரிய அவேர்னஸ் வர மார்ச் 2ஆம் தேதி நடத்த போகிறாங்க. அதுக்காக நம்மளோட தமிழ்நாடு அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்து சேர்ந்து நமக்கு சப்போர்ட் கொடுத்து எல்லாம் பண்ணுறாங்கன்னு போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங் வந்து நான் நினச்சிட்டு இருந்தேன் 30 வயசுக்கு மேலே தான் வந்து இந்த சர்விக்கல் கேன்சர் வரும்னு. இப்போ தான் தெரிஞ்சு டாக்டர் மேடம் சொன்ன அப்புறம் 9 வயசுலேயே பெண் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி சர்விக்கல் கேன்சர் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கெல்லாம் விழிப்புணர்வு நமக்கு ரொம்ப தேவை. அண்ட் மேடம் சொன்ன மாதிரி இது வந்து இதோட ஸ்டாப் ஆகாமல் இது மேல் கட்டமாக கொண்டு போகணும். அண்ட் இப்போ சார் சொன்னாங்க, மிஸ்டர் கேல்வின் சொன்னார், இதுக்கான நமக்கான ஒரு பிரத்யேகமான மெஷின்ஸ் வந்து இப்போ கொண்டு வர போகிறாங்க. அதுதான் ஏன்னா இந்தியாவிலே அது இல்லைங்கிறாங்க. அண்ட் இட் இஸ் மோர் ஹெல்த் அலார்மிங். என்னென்னா நம்ம தமிழ்நாடும் 2வது இடத்துல இருக்கிறது ரொம்ப பயமாக இருக்குது கேட்கும் போதே பெண் குழந்தைங்களுக்கு. ஏன்னா நமக்கு இந்த அடிப்படை சட்டம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி அடிப்படை தேவை, சுத்தமான காற்று, சுத்தமான ஒரு என்விரான்மெண்ட்ல இருக்கணுன்றதும் நமக்கு ஒரு அடிப்படை தேவை இருக்குது. ஸோ இதை வந்து நடத்தக்கூடிய 2 பேரும், குல்மெஹர் அண்ட் ஜஸ்ட் 2 பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வர மார்ச் 2ஆம் தேதி 2500 பெண் குழந்தைங்களுக்கு இந்த கேன்சர் அவேர்னஸ் மற்றும் அந்த மருந்து இல்லைங்களா, வேக்சினேஷன் அது கொடுக்க போறாங்க. அதுக்காக எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்க எல்லாரோட சப்போர்ட் கிடைச்சதுக்கும் எங்களுக்கு ரொம்ப மிக்க நன்றி. தேங்க்யூ.